சிவாய நம. ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமோ நமஹ. எல்லாம் வல்ல ஆதித்யாதி நவகிரகங்களையும் தையல் நாயகி அம்பா சமேத வைத்தீஸ்வர வைத்தியநாத பெருமானுடைய திருவடிகளையும் என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, குரு பயிற்சி. அதுவும் இப்போ இந்த குரு பயிற்சி அது ரெண்டு விதமாக வருது. ஒன்று திருக்கணிதம், இன்னொன்று வாக்கியம். இதில் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு 7 நாள் ஒரு வித்தியாசம் வருது. மே மாதம் 26ஆம் தேதி 26/5/2026 மே மாதம், வைகாசி 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்றைய தினம் பகல் 11 மணிக்கு குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசியில் உச்சம் பெறுகிறார், பயிற்சி அடைகிறார். இதுதான் ஆலங்குடி குரு பயிற்சி. பாம்பு பஞ்சாங்கத்தின்படி உள்ளது. 108 கோவில் பஞ்சாங்கம் எல்லாத்துக்கும் மேலே ஆலங்குடி குரு பயிற்சி. ஒரு வாரம் கழித்து ஜூன் மாதம் ஃபஸ்ட் வீக்கில் திருக்கணித குரு பயிற்சியும் நடந்துருது. அப்போ ரொம்ப பெரிய டிஃப்ரெண்ட் வித்தியாசம்லாம் திருக்கணிதம் வாக்கியம் இது ரெண்டுத்துக்கும் பெருசாக ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. அப்போ எப்படி பார்த்தாலும் குரு பயிற்சி. ஆதித்யாதி நவகிரகங்களில் முழு சுபத்துவமான கிரகம், ஒரு மனிதனையும் வாழ வைக்கக்கூடிய ஒரு கிரகம். ஒருவருடைய ஜாதகத்தில் 8 கிரகம் பகை கிரகமாக இருந்து குரு மட்டும் சுபராக மாறுவாரே, ஆனால் எல்லா பகை கிரகத்தையும் இவர் நல்லவராக மாற்றிடுவார். தீயவர்களையும் நல்லவராக மாற்றக்கூடிய ஒரு உயர்ந்த குணம் யாருக்குன்னா குரு. அதனால தான் அவருக்கு குருன்னு பேர் வச்சாங்க. அப்பேற்பட்ட சுபத்துவமான இயற்கை சுபரான குரு பகவான் உச்சம் பெறுகின்ற ஒரு குரு பயிற்சி. 12 வருஷத்துக்கு பிறகு குரு பகவான் உச்சம் பெறுகிறார். அப்போ இதுக்கு முன்னாடி இப்போ 2026 குரு பகவான் 2014 உச்சம் பெற்றிருப்பார். யாரெல்லாம் 2014 குழந்தை பிறந்ததோ அவங்களுக்கெல்லாம் உச்சம் பெற்ற குரு பகவான். அதே போல் 12 வருஷத்துக்கு பிறகு இப்போ தான் குரு பகவான் உச்சம் பெறுகிறார். அதுவும் ரொம்ப முக்கியமான தருணம். ஏன்னா நாட்டுடைய சூழ்நிலை, கிரக அமைப்புகள் சரியில்லை. சனி பகவான், சனியும் ராகுவும் சேர்ந்து கலகத்தை உண்டு பண்ணி நிறைய வார் நடந்துக்கிட்டே இருக்குது, போர் நடந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கோங்க, நான் இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணுறேன். இன்றைக்கி தேதி என்னங்க? ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி பதிவு பண்ணுறேன். குரு பகவான் பயிற்சி அடைவதற்கு 10 நாளுக்கு முன்பாகவே போர் முடிவுக்கு வந்துவிடும். இதுவரையிலும் யாரும் பதிவே போடலை, நான் முன்கூட்டியே அனௌன்ஸ் பண்ணுறேன். இந்த ஈரான் போராகட்டும், இஸ்ரேல் போராகட்டும், அமெரிக்காவாகட்டும் கட்டுக்குள் வந்துவிடும். குரு பகவான் வந்துட்டார்னா சமாதானம் ஆகிடும். அப்போ அது போன்ற உலக நிகழ்வுகள் எல்லாமே மாற்றங்கள், அமைதி நிலவும். இதை போல் உலகத்துக்கே அப்படி அமைதி நிலவும் போது, சண்டை சச்சரவுகள் விலகும்போது, உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் பிரகாசமான எதிர்காலம் காத்திருக்கிறது. பல மாற்றங்கள் நிகழப்போது, நன்மைகள் நடக்கப்போது, பாசிட்டிவான நிறைய விஷயங்கள், வெற்றி வாகை சூடக்கூடிய அற்புதமான நேரம். அதிர்ஷ்டம் வீடு தேடி வந்து சேரும். ஒரு சிலருக்கெல்லாம் அதிர்ஷ்டம் வீடு தேடி வந்து சேரும். தானாக வெற்றி மேல் வெற்றி குவியும். இப்படியெல்லாம் சுபத்துவமான குரு பயிற்சி. வாருங்கள், உங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்து விடலாம். விருச்சக ராசி. விருச்சக ராசிக்கு அடிக்குது யோகம். அற்புதமான ஒரு ராஜ யோகம். இப்போ நம்ம 8வது ராசியாக விருச்சக ராசிக்கு பேசுகிறோம். இதுவரையிலும் 7 ராசி பேசிட்டோம். 8வது ராசியாக விருச்சகத்துக்கு பேசுகிறோம். இதுவரையிலும் யாருக்கும் சொல்லாத ஒரு வார்த்தை என்னன்னா, அடிக்குது யோகம். எதுவும் சாதாரண யோகம் இல்லைங்க, ராஜ யோகம். அது என்ன சாமி? மிதுனத்துக்கு சொல்லலை, கடகத்துக்கு சொல்லலை, கஷ்டப்படக்கூடிய சிம்மம் கன்னிக்கு சொல்லலை. அங்கே கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்காங்க மேஷராசியை ரிஷபராசியை அழுதுகிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு சொல்ல.
அதுனா சாமி விருச்சிகத்துக்கு மட்டும் அவ்வளோ ஸ்பெஷலாக சொல்கிறீங்க? அதிலும் ராஜயோகம் எப்படி ஏற்படும் சார்? இந்த ராசி கட்டத்தில் 12 கட்டத்தில் குரு எங்கே போனாலும் உச்சமாக மாட்டார். விருச்சக ராசிக்கு 9ஆம் இடம், விருச்சக லக்னத்திற்கு 9ஆம் இடம், அங்கே போனால் மட்டும் குரு உச்சம் அடைஞ்சிருவார். ஏன்னா விருச்சக லக்னம் விருச்சக ராசி எதுவானாலும் 9வது வீடு கடகம், 10வது வீடு சிம்மம். அப்போ விருச்சக ராசி என்பதே உங்களுக்கு பாக்யஸ்தானத்தில் குரு பகவான். இதை விட ஒரு மிகப்பெரிய ஒரு லக்ஷ்மி யோகம், இதை விட ஒரு மிகப்பெரிய ஐஸ்வர்ய யோகம், மகாலட்சுமி யோகம், அஷ்டலக்ஷ்மி யோகம் சொல்லுவாங்களா? ஆதி யோகம் இருக்குது, கஜகேசரி யோகம் இருக்குது, குருமங்கள யோகம் இருக்குது. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இது ஒரு மகாலட்சுமி யோகம். விருச்சக ராசி என்பர்களே, 9ஆம் இடத்தில் குரு பகவான். ஓடி போனவனுக்கு 9ஆம் இடத்தில் குருன்னு சொல்லுவாங்க. எதை பற்றியுமே கவலைப்பட வேணாம். நீங்கள் நன்மைகள் எல்லாம் நீங்கள் இருக்கும் இடம் தேடி வந்து சேரும். அதனால தான் நான் ஓப்பனிங்கில் சொன்னேன். என்ன சொன்னேங்க? வீடு தேடி வரும் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொன்னேன். இல்லைனா நீங்கள் ஆஃபீஸில் இருந்தீங்கன்னா ஆஃபீஸ் தேடி வரும் அதிர்ஷ்டம் அப்படி வச்சுக்குவாங்க. கம்பெனியில் இருந்தால் நான் கம்பெனி தேடி வரும் அதிர்ஷ்டம், நான் வெளிநாட்டில் இருக்க சமயம் வெளிநாடு தேடி வரும் அதிர்ஷ்டம். அப்போ நீங்கள் இருக்கும் இடம் தேடி காலிங் பெல் அடித்து ஃபோன் கால் அடித்து ஒரு அதிர்ஷ்டம் வரங்க வரலாமான்னு கேட்டுக்கிட்டு வரப்போகுது. இதில் மாற்றங்கள் இருக்குமே, ஆனால் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் குற்றம் இருக்குதுன்னு அர்த்தம். இந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு அப்ளை ஆக மாட்டேங்குது, ஏதோ ஒன்று தடுக்குதுன்னு அர்த்தம். அந்த எந்திர கண்டுபிடிச்சி அந்த கிரகத்துக்கான பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா அந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கும் உண்டு. ஆமாங்க, 9ஆம் இடத்துல விருச்சக ராசிக்கு 9ஆம் இடத்தில் குரு பகவான். அற்புதமான கால நேரம், அதிர்ஷ்டத்தின் மேல் அதிர்ஷ்டம். அதுவும் அந்த குரு பகவான் 9ஆம் இடத்துல உச்சம் பெறுகிறார். அதோட கூட விருச்சக ராசிக்கு 2, 5 கூடிய முழு சுபராக குரு பகவான் வரார். இந்த குரு இருக்காரு, எல்லாருக்கும் சுபராக வந்துட மாட்டார். இப்போ ஒரு ரிஷப லக்னம் 8ஆம் அதிபதியாக வந்துடுவார், 8, 11 அசுபராக மாறிடுவார். மிதுன லக்னம் பாதகாதிபதியாக வந்துடுவார், 7, 10 கூடிய பாவியாகிடுவார். ஒரு சிம்ம லக்னம் 5, 8 கூடியவனாக மாறிடுவார். பயன்படாது, குருவால் பயன்படாது. கன்னி ராசி கன்னி லக்னம் பாதகஸ்தானம் பயன்படாது. அப்போ குரு எல்லாருக்கும் யூஸ் ஆக மாட்டார். ஆனால் விருச்சக ராசிக்கு முழுமையாக 100% குரு பகவான் பயன்படக்கூடிய சுபராக அமைகிறார். அவை இந்த குருவை நீங்கள் எப்படி பயன்படுத்த வேண்டும்? இவ்வளோ தூரம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அந்த குருவை விபரம் அறிந்து ஒரு குருவை பின்பற்றி அவர்கிட்ட ஒரு அட்வைஸ் கேட்டு அந்த குருவுக்கான வழிபாடுகள் பரிகாரங்கள் ஆலயங்கள்லாம் செய்து கண்டுபிடிச்சி செய்வீர்களே ஆனால், அந்த குருவுக்கு ஏற்ற மாதிரி பிடிச்ச மாதிரி நடந்துப்பீர்களே ஆனால், விருச்சக ராசி அன்பர்களே, இதை விட வாழ்க்கையில் ஒரு பெரும் பாக்கியம் வேறு எதுவும் கிடையாது. இதுதான் திறமை, இதுதான் சமயோஜித புத்தி, இதுதான் புத்திசாலித்தனம், இதுதான் டேலண்ட்டு. அப்போ ஒரு நல்ல நேரம் பிறந்திருக்குது இந்த குரு பெயர்ச்சியால். இந்த குரு பெயர்ச்சியால் விருச்சக ராசிக்கு ஒரு நல்லது நடக்குது, ஒரு நல்லது பிறந்திருக்குது. அப்போ இந்த நன்மையை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அது வேலையாக இருக்கலாம், ஜாபாக இருக்கலாம், ப்ரைவேட் ஜாபாக இருக்கலாம், ப்ரைவேட் லிமிட்டடாக இருக்கலாம், கார்ப்பரேட் நிறுவனங்களாக இருக்கலாம், அல்லது ஐடி பிஸ்னஸாக இருக்கலாம், ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, கோல்டு மார்க்கெட்டு, ட்ரேடிங்கு, அல்லது கோல்டு மார்க்கெட்டு, சில்வர் மார்க்கெட்டு, அதே போல் சினிமா போன்ற துறைகள் இருக்கக்கூடியவங்க, அரசியலில் இருக்கக்கூடியவங்க, அதே போல் மீடியா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, மீடியா வச்சு நடத்தக்கூடியவங்க, பத்திரிகை அன்பர்கள், தொலைக்காட்சி அன்பர்கள், ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், ஹோட்டல் இண்டஸ்ட்ரி வச்சு நடத்தக்கூடியவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, பில்டர்ஸு, ஆடிட்டர்ஸு, டாக்டர்ஸு, ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க. அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும், உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம், ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், மருத்துவத்துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம்,
ஸ்கூல் சென்டராக இருக்கலாம், இல்லை எஜுகேஷன் செக்டராக இருக்கலாம், ஸ்கூல் காலேஜஸ்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், ஆன்மீக பெரியோர்களாக இருக்கலாம். சரி, நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான். விருச்சக ராசி அன்பர்களே, குரு பெயர்ச்சி டாப் ராசியாக விருச்சக ராசி அமைகிறது. இது ஒரு பரிகார ராசி. அதே போல் இந்த குரு பெயர்ச்சி பரிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லா ராசிக்கும் நம்ம சொல்லியிருக்கிறோம். நீங்கள் பசங்களுடைய படிப்பாக இருக்கலாம், பசங்க நல்லபடியாக படிக்கணும், அல்லது இந்த யூனிவர்சிட்டியில் இடம் கிடைக்கணும், ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணும், இல்லை நல்ல வேலை கிடைக்கணும், கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும், அல்லது அந்த நீட்டு போன்ற பரீட்சைகளில் படிக்கிறாங்க சாமி பசங்க, அவங்களுக்கு அந்த சீட்டு கிடைக்கணும். நீட்டு, ஜேஇஇ, ஐஐடி அது போன்ற எக்ஸாமில் இருக்காங்க, அவங்களுக்கு பசங்க நல்ல படிப்பு சம்மந்தப்பட்டது, பிள்ளைகளுக்காக, மருத்துவ படிப்புகளுக்காக, வேலை வாய்ப்புகளுக்காக, கல்யாணத்துக்காக, இல்லை கல்யாணம் ஆகிடுச்சு குழந்தை பாக்கியத்துக்காக, இல்லை தொழில் மெயினாக பிஸ்னஸ். அப்போ எல்லா பிரார்த்தனைகளுக்கும் குரு பெயர்ச்சி பரிகாரம் முக்கியம். இந்த குரு பெயர்ச்சிக்கு நாம் பரிகார யாகம் செய்கிறோம். 26ஆம் தேதி குரு பெயர்ச்சி பரிகார ஹோமம் நடைபெறுகிறது. ஸோ உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் கம்பெனிக்காகவாக இருக்கலாம், ஸ்தாபனமாக இருக்கலாம், நிறுவனமாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம். மேபி உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற இந்த குரு பெயர்ச்சி யாகத்தில் நீங்களும் பங்கு பெற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் வேர்ல்டு வைடு எங்கே இருந்தாலும் சரி தான், கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் பேரை பதிவு செஞ்சுக்கோங்க. நல்லதே நடக்கட்டும். இந்த குரு பெயர்ச்சி சூப்பராக அமையட்டும் உங்களுக்கு. வாழ்த்துக்கள். ஜெய் வராகி, ஜெய் வராகி.